கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்ம எல்லாருமே நம்புறோம் கடவுள் எங்கேயுமே வியாபித்திருக்கிறார் அப்படின்னு. அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால, அவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது அப்படின்றதுனால, நம்ம தனிமையிலையும் நம்ம செயல்பாடுகள்லையும் நம்ம பேச்சுலையும் கவனமாக இருக்கணும். இவங்க இருந்தா இப்படி, அவங்க இருந்தா அப்படி அப்படின்னு நம்ம நடந்துக்க கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கடவுள் எல்லா இடத்துலையும் இருந்து நல்லவர்களையும் தீயவர்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். வகுப்பறையில ரொம்ப கலாட்டா பண்றான், வாத்தியார்களை எதிர்த்து எதிர்த்து பேசுறான் அப்படின்னு தன் மகனை குறித்து ஒரு தாய்க்கு ஆசிரியர்கள் ஒரு புகாரை கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா வீட்டில் அவன் அமைதலாக இருப்பான், அதே மாதிரி தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே செய்திருவான். அந்த அம்மா ஒரு நாள் அந்த பையன்கிட்ட உட்காந்து பேசும்போது, அவன் அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா, அந்த வாத்தியாருங்கள் தான் என்னை பற்றி பொய் புகார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஒன் டே த மதர் ஆஸ்க்ட் ஹர் சன் about this and he said, no, nothing is happening like this, the teachers are fabricating things. ஆனாலும் இந்த தாயாருக்கு மனசு கேட்கவே இல்லை. ஆசிரியர்களெல்லாம் பார்த்தாங்க, பள்ளியில் போய் அவங்க எல்லாருமே சொன்னாங்க, அவன் எதுவுமே செய்கிறதில்ல, பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, ஒருவேளை அங்கே தன்னுடைய சக மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி இவனை பெரியவனாக காட்டணும் அப்படின்றதுக்காக இவன் இப்படி பண்ணுறான் போல அப்படின்னு. அதனால ஒரு நாள் அவங்க அந்த பையன்கிட்ட சொன்னாங்க, இன்னைக்கு உன்னுடைய வகுப்புக்கு நான் வந்து உன் கூட முழு நாளும் இருக்க போகிறேன் அப்படின்னு. அந்த மகனுக்கு அதில் உடன்பாடே இல்லை. இருந்தாலும் அவங்க அம்மா வரேன்னதுனால இவன் ஒன்றுமே சொல்லலை. அங்கே வந்து மணி அடித்தோடனே அவன் போயிடுவாங்க அம்மா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அவங்க போகவே இல்லை. அவன் பக்கத்துலேயே ஒரு நாற்காலியில் உட்காந்துட்டாங்க. அவன் வகுப்பில் அமைதலாக இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் அவன் செஞ்சிட்டான். அந்த வகுப்பு முடிஞ்சவுடனே ஆசிரியர்கள்லாம் அவங்க அம்மாட்ட சொன்னாங்க, இன்னைக்கு உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையனாக இருந்தான் அப்படின்னு. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா அவன்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நீ தினந்தோறும் உன் பக்கத்தில் ஒரு காலி நாற்காலியை போட்டு வச்சுக்கோ, அம்மா அதில் உட்கார்ந்துருக்கேன்னு நினச்சிக்கோ, அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு. அன்னையிலேருந்து அவனுடைய நடவடிக்கை எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு. ஒரு மாதம் கழித்து அந்த ஆசிரியர்கள்லாம் அந்த தாயார்கிட்ட சொன்னாங்க, இதே மாதிரி தான் கடவுள் நம்மளை எப்பயும் பார்த்துட்ருக்காரு, எல்லா இடத்துலையும் கவனிச்சிட்ருக்காரு அப்படின்ற எண்ணம் இருக்கணும். அப்போனா நம்ம எந்த தப்பும் செய்ய மாட்டோம். அடுத்த கதையில் சந்திப்போம்.